தேர்தலில் அதிக வெற்றி பெற்ற கட்சியை ஆட்சி அமைக்க அழைக்காத ஆளுநரின் செயல் சரியா? அனைவருக்கும் வணக்கம். இந்தியா ஒரு மக்களாட்சி நாடு. இங்கு மக்களை ஆளும் பிரதிநிதிகள் மக்களாலே தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். ஆனால் அரசை நிரந்தரமாக இயக்க குடியரசுத் தலைவர் தலைமையில் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஆளுநர் மேற்பார்வையோடு ஓர் அமைப்பு செயல்படுகிறது. இவ்வமைப்பு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பெரும்பான்மை பெற்ற கட்சியை ஆட்சி அமைக்க அழைப்பதும் பதவி பிரமாணம் செய்து வைப்பதும் அக்கட்சிக்கு சட்டசபைக்கு தேவையான பெரும்பான்மை உள்ளதா என்பதை சட்டசபையில் சபாநாயகர் முன்னிலையில் அறிவதும் அதன் மூலம் அக்கட்சியை தொடர்ந்து ஆட்சி நடத்த செய்வதும் நடைமுறையாகும். இத்தகைய வகையில் தற்சமயம் 2026 234 சட்டசபைகளை கொண்ட தமிழ்நாட்டில் நடைபெற்ற தேர்தலில் அறுதி பெரும்பான்மையை எந்த கட்சியும் பெறாமல் ஆட்சி பொறுப்பேற்பதில் பெரும் சிக்கல் நிலவுகிறது. இந்நிலையில் தேர்தலில் சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றுள்ள 3 கட்சிகளும் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க தேவையான 117+1 என்ற அளவிலான எண்ணிக்கையை எட்டவில்லை. இவற்றுள் ஒரு கட்சி மட்டும் அதிகப்படியான 107 என்ற எண்ணிக்கையில் சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்டுள்ளது. இக்கட்சிக்கு உதவ மற்றொரு தேசிய கட்சி தனது கூட்டணியை உடைத்து கொண்டு தனது 5 சட்டமன்ற உறுப்பினர்களை இங்கு சேர்த்து அதன் எண்ணிக்கையை 112ஆக உயரச் செய்துள்ளது. இருப்பினும் இன்னும் 6 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு மேற்படி கட்சிக்கு தேவைப்படும் நிலையில் மேற்படி கட்சியை ஆட்சி அமைக்க அழைக்க ஆளுநர் காலம் தாமதிப்பது சரியா என்ற விஷயம் ஒரு விவாதப் பொருளாகி உள்ளது. இது பற்றி இப்பதிவில் காண உள்ளோம். இதுவரை நமது தட்சால் யுவர் ஆனர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துவதுடன் லைக் கொடுத்து உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் என அனைவருக்கும் ஷேர் செய்து நமது இந்த சமுதாய மேம்பாட்டு முயற்சிக்கு ஒரு அரணாக இருந்து ஆதரவு அளிக்கும்படி அன்புடன் வேண்டுகிறேன். தமிழகம் 234 சட்டமன்ற தொகுதிகளை கொண்டது. இதில் பாதி அளவுக்கும் மிகுந்த, அதாவது 118 என்ற எண்ணிக்கையில் சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவை பெற்ற கட்சியே ஆட்சி அமைக்க முடியும். இந்நிலையில் எந்த கட்சியும் இந்த எண்ணிக்கையை எட்டாத நிலையில் அதிக எண்ணிக்கையில் சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்ட ஒரு கட்சி வேறு கட்சியிலிருந்து தங்களுடன் ஒரு 5 சட்டமன்ற உறுப்பினர்களை கூட்டு சேர்த்து கொண்டு 112 சட்டமன்ற உறுப்பினர்களை தங்களுக்கு ஆதரவு தருபவர்களாக காட்டிக்கொண்டு தங்களை ஆட்சி அமைக்க ஆளுநரை அணுகியும் ஆளுநர் அவர்களை ஆட்சி அமைக்க அழைக்கா நிலை நீடித்து வருகிறது. சட்ட விதிப்படியும் உச்ச நீதிமன்ற தீர்ப்புப்படியும் பெரும்பான்மை பெற்ற அரசியல் கட்சியை ஆட்சி அமைக்க அழைப்பது ஆளுநரின் கடமையாக இருப்பினும் மேற்படி கட்சி தமிழக சட்டசபையின் மேஜிக் எண் என்ற 118க்கும் குறைவான எண்ணிக்கையில் சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவை பெற்று ஆட்சி அமைக்க முயல்வது ஆளுநரால் ஏற்றுக்கொள்ளப்படாத ஒன்றாக நீடித்து வருகிறது. மேற்படி ஆளுநர் சட்ட முறைப்படி கடமை ஆற்றவில்லை என்றும் பெரும்பான்மை பெற்ற கட்சி தனது பலத்தை நம்பிக்கை வாக்கெடுப்பு மூலம் நிரூபிக்க வேண்டிய இடம் சட்டமன்றமே அன்றி ஆளுநர் மாளிகை அல்ல என்றவாறும் பேசப்பட்டு வருகிறது. இந்நிலையில் ஆட்சி அமைக்க போதுமான எண்ணிக்கையிலான சட்டமன்ற உறுப்பினர்களின் பட்டியலை எழுத்துப்பூர்வமாக கூட காட்ட இயலாத நிலையில் ஆட்சி அமைத்துவிட்ட நிலையில் சட்டசபையில் மட்டும் எவ்வாறு
அந்த அறுதி பெரும்பான்மையை பெற இயலும் என்ற ஆளுநரின் ஐயப்பாடு சிந்திக்கத்தக்கதே. பதவி பிரமாணம் செய்யப்பட்டு 10 நாட்களுக்குள் மீண்டும் இந்த நடைமுறைகள் பின்பற்றுதல் என்பதும் கவலைக்குரிய ஒன்றே. ஆளுநர் சட்டப்படி செயல்பட வேண்டும் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும், ஒரு மாநிலத்தின் அரசு ரீதியான முழு பொறுப்பும் அவரையே சார்ந்துள்ள நிலையில், மக்களுக்கு ஒரு நிலையான அரசை ஆட்சியமைக்கச் செய்ய ஆலோசித்து வரும் அவரது முடிவு ஏற்கத்தகுந்த ஒன்றே. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். மீண்டும் புதிய சமுதாய சிந்தனை கருத்துக்களுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.